சிரமங்கள் இருக்கும், அந்த உதவியில கஷ்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் சகித்து கொண்டு சிரமம் பார்க்காமல் ஒரு பிராணிக்கோ ஒரு பறவைக்கோ ஒரு மனிதருக்கோ நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி என்னவென்று சொன்னால் சொர்க்கமாக இருக்கிறது. சொர்க்கத்தை அதுக்கு பகரமாக அல்லாஹ் வழங்குகின்றான். பாவத்தை மன்னித்து நன்மைகளை கொடுத்து மூன்றாவதாக அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழக்கூடியவர்களாக நாம் வாழும் பொழுது அந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நன்மை உள்ளதாக மாற்றி தருகின்றார். ரப்பனா இன்னக ஜாமிஉனா லியௌமின் லா ரைப ஃபீஹி. மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில இந்த உலகத்தில் வாழும் பொழுது யார் ஒரு மீது இரக்கம் காட்டினாரோ, இரக்கத்தின் காரணமாக சிரமம் பார்க்காமல் யார் ஒரு மனிதருக்கோ ஒரு பறவைக்கோ ஒரு விலங்குக்கோ, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது மாதிரி